நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அண்ணாமலை போட்ட பதிவு சமூக வலைத்தளத்தில் செம வைரலு. அண்ணாமலையுடைய பதிவு காங்கிரஸை காலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக போட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அண்ணாமலை போட்டு இருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவு காங்கிரஸை காலி பண்ணுதா இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை காலி பண்ணுதா அப்படின்ற விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாரு. அதையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி இந்தியாவுக்கு எதிராக 25% வரி விதிப்பை திணிச்சிருக்கிறாரு. இன்னைக்கிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பொருளாதார வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த 25% வரி விதிப்பை கண்டிப்பாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கோ இல்லை மறுநாளைக்கோ கண்டிப்பாக திரும்ப பெற்று விடுவார். ஏன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக செம எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. மக்கள் கோபத்தை அவரால் தாங்க முடியல. நிச்சயமாக இந்த 25% வரி விதிப்பை திரும்ப பெறுவார். பாருங்க, திங்கட்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. அந்த அறிவிப்புனால இந்தியா மகிழ்ச்சி அடையும். பாருங்க, இன்னைக்கு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிராக தேவையில்லாத கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்பே தான் எடுத்த முடிவு சரியில்லை என்று சொல்லிட்டு அந்த முடிவை திரும்ப பெறுவார். பாருங்க, அந்த அளவுக்கு தான் அமெரிக்க மக்கள் கொதித்து எழுந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே ட்ரம்ப் எடுத்த முடிவை திரும்ப பெறுவாரா, அமெரிக்க மக்கள் கொதிப்பில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோங்க. இப்போது அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவை நீங்கள் பாருங்கள். இந்த பதிவில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரசினுடைய 2 தலைவர்கள் ஒரு பிரச்சனையை அணுகுகின்றார்கள். ஆனால் ஒரு தலைவர் நம்ம நாட்டினுடைய நிஜ முகத்தை வெளிப்படுத்துகின்றார். இன்னொரு தலைவர் கண்ணு கூடா போன மாதிரி நம்ம நாட்டினுடைய நிலைமை என்னென்று தெரியாமல் எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்காரு. இதில் நாட்டுக்கான தலைவர் யார், வீட்டுக்கான தலைவர் யார், அந்நிய சக்தியை ஆதரிக்கக்கூடிய தலைவர் யார் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் 2 தலைவரை முன்னிறுத்தி டொனால்டு ட்ரம்ப்புடைய செய்தியை தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்காருங்க. ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சசி தரூர், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள். முதல்ல சசி தரூர் அவர்கள் என்ன பதிவை போட்டிருக்கிறாருன்னா, டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்கிற வரைக்கும் 25% வரி விதிப்பை இந்தியா மீது திணித்திருக்கின்றார். இது நியாயமற்றது. அதே மாதிரி வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்கின்ற போது கூட இந்த மாதிரி நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதற்கு அமெரிக்கா முற்படும். டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் கொடுப்பாரு. நமக்கு வர்த்தக கூட்டாளி என்றால் அமெரிக்கா மட்டும்தான் கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் கிடையாது. நமக்கு வர்த்தக கூட்டாளி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால நியாயமற்ற எந்த ஒரு அநியாயத்துக்கும் இந்தியா அடிபணிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சீன பொருளாதாரம் மாதிரி ஏற்றுமதி பொருளாதாரம் அல்ல இந்தியாவது. இந்தியாவுக்கென்று வலுவான உள்நாட்டு சந்தை இருக்கிறது. அதனால ட்ரம்ப் என்ன பண்ணாலும் சரி இந்திய பொருளாதாரமானது விழவே விழாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் போட்டோம் பிரிட்டனுடன். அதனால நம்முடைய உற்பத்தியாகின்ற பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும் அது மட்டும் இல்லை தென் அமெரிக்க நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்து நம்முடைய உற்பத்தியை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். ஆனால் சீன பொருளாதாரம் மாதிரி இந்திய பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரம் கிடையாது. உள்ளூர் சந்தை வலுவாக இருக்கிறது. அதனால ட்ரம்ப் எவ்வளவுதான் வரி விதித்தாலும் சரி நம்ம நாட்டுக்கு பாதிப்பே ஏற்படாது. நம்முடைய பொருளாதாரம் எங்கேயோ உயர்ந்து போயிடுச்சுங்க, கண்மூடி கிடக்கின்றாரு நம்ம ட்ரம்ப் உண்மையை புரிந்து கொள்ளாம அப்படின்னு நம்ம சசி தரூர் அவர்கள் சொல்லி இருக்கிறாருங்க. சீனாவில் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை குறிவைத்து தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால சீனாவில் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை ஏற்றுமதி பண்ணித்தான் ஆகணும். நீ உள்ளூர்லேயே விற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விற்கவே முடியாது. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் இந்திய சந்தைகள்லேயே விற்றுலாம். அதனால தான் சசி தரூர் அவர்கள் சொல்கிறாரு, உள்நாட்டு சந்தையானது நமக்கு வலிமையாக இருக்கிறது. நம்ம மக்களை அடிப்படையாக வைத்து தான் நாம் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம். அதனால் பிற நாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. நாம் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு, மக்கள் தொகையே அதிகம்.
நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை விட 10 பைசா குறைச்சி கொடுத்தா அந்த பொருளை நம்ம மக்களே வாங்கிட்டு போவான். அதனால் எந்த விதத்திலும் சரி நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது, உற்பத்தி திறனும் குறையாது. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம் மீது வரி விதித்தால் நாம் அவனுக்கு அடிப்பணிய வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் கிடையாது. அதுக்காக ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் 25% வரி விதிச்சிட்டாரு, பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கோபப்படவும் தேவையில்லை, எதிர்கருத்தும் தெரிவிக்க வேண்டியதில்லை. இந்த 25%னால அமெரிக்கா தான் பாதிக்கப்படையும், இந்தியா பாதிப்பு அடையாது அப்படின்னு சசி தரூர் அவர்கள் வந்து சொல்கிறாரு. உலக நாடுகளே வந்து இந்தியாவை பெரிய சந்தையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளூர் தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ அமெரிக்கா 25% வரி விதிச்சிச்சா, அப்போது இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு கூவோன்னு கூவுறாங்க. ஒன்று சசி தரூர் அவர்கள் சொன்ன விஷயம் நாட்டுக்கு சாதகமாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சசி தரூர் அவர்களை பாராட்டுகின்றார். பாசிட்டிவாக என்ன இருக்குதோ இந்தியாவுக்கு அந்த வழியை சசி தரூர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆனால் தலைப்பில் நம்ம என்ன சொன்னோம், அமெரிக்க அதிபருக்கு எதிராக அண்ணாமலை போட்ட சமூக வலைதள பதிவுன்னு தானே சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம் தெரியுமா? ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினாரோ அதே ஒரு பதிவை தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களும் சமூக வலைதளத்திலும் மீடியாவிலும் பதிவு செய்தார். ட்ரம்ப் பேசினதுக்கும் ராகுல் காந்தி பேசினதுக்கும் வித்தியாசமே இல்லை. ட்ரம்ப் கருத்தை அப்படியே ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் சொன்னார் ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவும் செத்து போன இந்திய பொருளாதாரத்தை இன்னும் பின்னோக்கி அழைச்சிக்கிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்தியா வந்து ரஷ்யாவுடன் சேர்ந்துக்கிட்டு என்ன வர்த்தகம் வேண்டுமானாலும் பண்ணிக்கிட்டு போட்டோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏற்கனவே இந்திய பொருளாதாரமும் ரஷ்ய பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது அப்படின்னு சொன்னவர் இந்தியா மீது வரி அதிகப்படுத்துனதுக்கு காரணம் வந்து ரஷ்யா கிட்ட வியாபாரம் பார்க்கறது மட்டும் கிடையாது, டாலருடைய மதிப்பை நாசம் பண்ண பார்க்குறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதனால் எவெல்லாம் டாலருக்கு எதிராக களம் இறங்குகின்றானோ அவனெல்லாம் சும்மா விட மாட்டேன். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியாவும் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் இந்தியா மீது 25% வரி விதித்தேன். டாலருக்கு எதிராகவா பிரிக்ஸ் கூட்டமைப்பா, சும்மா விடுவேனா அப்படின்னு சொன்னார். ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னார். அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்படியே வந்து ஏப்பா டொனால்டு ட்ரம்ப்புக்கெல்லாம் தெரியுது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் தெரியவே இல்லைப்பா. நான் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே ஆதரிக்கின்றேன். அவர் சொன்னதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ட்ரம்ப் இந்திய பொருளாதாரத்தை எடுத்துக்காட்டுனதுனால ஆட்சியாளர்கள் அந்த உண்மையை ஒத்துக்கொள்வார்களா? ஆனால் ட்ரம்ப் சொல்லாத ஒரு விஷயம் தெரியுமா, இந்திய பொருளாதாரமானது செத்து போச்சு தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை யாருக்காக மோடி அவர்கள் சாவடிச்சார் தெரியுமா? அதானிக்காக சாவடிச்சாரு. ஒரே ஒரு கம்பெனிக்காக கோடிக்கணக்கான தொழில் நிறுவனங்களையும் இந்திய பொருளாதாரத்தையும் மோடி அவர்கள் நாசம் செய்து விட்டாரு. ட்ரம்ப் சொன்னதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நம்ம நாட்டை பற்றி பேசுகிறான், நம்ம நாட்டை பலவீனப்படுத்துகிறான். அப்படி பேசுவது இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும்? நம்ம அப்பா அம்மாவை பற்றி எவனோ ஒருத்தன் தப்பாக பேசிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்க, உண்மைக்கு புறம்பா நம்மளுக்கு கோபம் வருமா வராதா? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் வந்து நிச்சயமாக கோவப்படுவான். ஆனால் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காக்காரன் நம்ம உள்நாட்டு விஷயங்களை தலையிட்டு கண்ணாப்புனான்னு பேசுகிறான். அவன் பேசுனது நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தருகிறதாம். ட்ரம்ப் சொன்னதை அவர் ஒத்துக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வெளியுறவு கொள்கை என்பது என்னன்னு ட்ரம்ப்புக்கு தெரியாது, இன்னொரு நாட்டு விஷயத்தை நம்ம பேசலாமா பேசக்கூடாதா என்று தெரியாது, உள்நாட்டு விவகாரங்களை தலையிடலாமா தலையிடக்கூடாதா என்ற விவரம் எல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒரு முதிர்ச்சி இல்லாத தலைவர். அவர் பேசுகின்ற கருத்தை எல்லாம் ஒரு பெரிய கருத்தாக எடுத்துக்கொண்டு நாமெல்லாம் விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்நாட்டு விவகாரங்களில் ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு தலையிடுகின்றார், இதெல்லாம் நாம் அனுமதிக்கவே கூடாது என்று கார்த்திக் சிதம்பரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுகிறாரு. ஏன்னா பல கம்பெனிகள் வந்து கார்த்திக் சிதம்பரம் வச்சிருக்காரு, பல நாட்டில் இயங்குகிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு நாட்டுப்பற்று காரணமாக ட்ரம்ப் அவர்கள் அனாவசியமாக அவருடைய வரி விதிப்பை பற்றி பேசலாம். ஆனால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது எதனால் வந்து அழிஞ்சு போயிருக்குது, நம்ம யார்கிட்ட வர்த்தகம் பண்ணணும் யார்கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவை அமெரிக்கா எடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, அவன் நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை டொனால்டு ட்ரம்ப் பேசுகின்ற போது நாம் எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும்.
ஆனால் நம்மளை பற்றியும் தெரியாது, நம்ம நாட்டை பற்றியும் தெரியாது. ஆனால் அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசுகின்ற போது அதை பார்த்து ராகுல் காந்தி சிரிக்கிறாரு. ட்ரம்ப் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ட்ரம்ப்புக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இப்போ நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சசி தரூர் அவர்கள் சொன்ன விஷயம், ரெண்டாவது ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டதுனால டபர்ரா காங்கிரஸுக்குள்ளேயே 2 கருத்து. இந்த கட்சியானது உருப்படுமா? இப்படியே 2ஆ பிளவாகிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சியே காலி தாண்டா. ஒரு பக்கம் சசி தரூர் அவர்கள் நாட்டு பக்கம் நிற்கிறாரு, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காக்காரன் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்நிய கைகூலியா ஒருத்தர், நம்முடைய நாட்டுக்கு ஆதரவாக ஒருத்தர். இப்படியே காங்கிரஸ் ஆனது 2 பிளவா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் காலிடா தம்பி அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாரு. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை யார்கிட்ட இருந்தா அந்த கட்சி உருப்படும் அப்படின்றதையும் அண்ணாமலை சொல்றார். நாட்டுப்பற்றுடன் இருக்கக்கூடிய, நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய, நம்ம நாடு வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நம்முடைய சசி தரூர் அவருடைய தலைமையில் நிச்சயமா காங்கிரஸ் கட்சி இருந்தா செழிப்பா இருக்கும் என்பதுதான் அண்ணாமுடைய எண்ணம். இங்கேயே சாப்பிட வேண்டியது, இங்கேயே அரசியல் பண்ண வேண்டியது. ஆனால் எவனையாவது ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க வேண்டியது. நடிகை பிரீத்தி ஜிந்தா என்று நினைக்கிறேன், அவங்க சொன்ன கருத்து ஒன்று சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவிட்டே இருக்குதுங்க. என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய பிரியங்கா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கருத்து தெரிவித்தாங்களாம். நாட்டுக்கு ஆதரவாகவே இல்லையா, இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு, இங்கேயே அரசியல் பண்ணிக்கிட்டு, இங்கேயே பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கின்ற நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிற தந்தா இருங்க, இல்லையா நீங்கள் எந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு போயிடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் இங்கிருந்துக்கிட்டு அந்த நாட்டை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கணும்? அங்கேயே போய் உக்காந்துக்கிட்டு அங்கேயே போய் ஆதரிக்கலாம் இல்லையா? அதே தான் நானும் சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்கிற, இல்லை ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிடலாம். இங்கிருந்துக்கிட்டு அங்கே ஆதரிப்பதை விட அங்கேயே இருந்துக்கிட்டு அங்கேயே ஆதரித்தா சூப்பராக இருக்கும்ல, அதுதான் சொல்ல வரேன். ரெண்டாவது, ட்ரம்ப்புக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு நாட்டிலேருந்து பொருளை இன்னொரு நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறோம்னா எதனால் ஏற்றுமதி பண்ணுறோம்? பைசா வரும் அப்படின்றதுக்காகவா? பைசா தான் பிரதானம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நாட்டில் எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டுக்காரங்க ஒப்பந்தம் போடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம். அங்கே நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருளை வாங்கி பழகப்பட்டுட்டாங்க, துண்ணு பழகப்பட்டுட்டாங்க, பயன்படுத்தி பழகப்பட்டுட்டாங்க. நாம் திடீர்னு 25% வரி ஓய்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தினோம்னா அந்த நாட்டில் பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையா? இல்லை விலையேற்றம் இருக்குமா இல்லையா? பற்றாக்குறையும் விலையேற்றமும் அந்த மக்களை வாட்டி வதைக்குமா இல்லையா? அதனால் ட்ரம்ப் அவர்கள் மீது மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா? இந்திய பொருட்கள் மீது ஏற்றுகின்ற ஒவ்வொரு பைசா வரியும் அமெரிக்கர்கள் தான் கட்ட போகிறாங்க. அப்போது அமெரிக்கர்கள் பாதிப்படைகின்ற பொழுது ட்ரம்ப்பை கொண்டாடுவாங்களா? ஒன்றுமில்லை. இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை மற்றும் கடைகளுக்கு மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்துகின்ற போது அந்த மின் கட்டண உயர்வு யார் தலையில் போய் வெடியும்? பொருள் வாங்க வருகின்ற மக்கள் தலையில் தானே போய் வடியும். அதே மாதிரி தான் எவ்வளவு விலை உயர்வாக இருந்தாலும் சரி, நாம் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். கூடுதல் விலை என்பது அமெரிக்க மக்களுக்கு தான் சுமை. அதனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் திடீர்னு நம்ம இந்தியாவுக்கு 25% வரியை உயர்த்திட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றார். திடீர்னு 25% வரியை இந்தியா மீது திணிப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கின்ற போது, வெறுமனே ரஷ்யா கிட்ட வியாபாரம் பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்தியாவை வைத்து சீனாவை அழிக்க வேண்டும் என்பது தான் அமெரிக்காவுடைய திட்டம். ஆனால் இந்தியாவுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு எதிரானதாக கிடையாது, நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்கிறது. ஸோ இந்தியாவை பயன்படுத்தி சீனாவை அழிக்க முடியல. அப்போது சீனாவை அழிப்பதற்கு வேற ஒரு நாட்டை தான் கூர்த்திட்டணும். அதற்காக இந்தியா வளர்த்து விடக்கூடாது. ஸோ இந்தியா சீனாவை மையப்படுத்தி நம்மக்கிட்ட சலுகை பெறுகின்றார்கள், இந்த சலுகை தொடரக்கூடாது. சீனாவுக்கு எதிராகவும் இந்தியா செயல்பட மாட்டேங்குது, அப்புறம் அதுக்கு என்னத்துக்கு சலுகை அப்படின்னு சொல்லிவிட்டு சீனாவை வீழ்த்த முடியலையே இந்தியா வச்சு என்ற விரக்தினால தான் திடீரென இந்தியாவை பணிய வச்சு சீனாவுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பது தான் நம்ம ட்ரம்ப்புடைய எண்ணம். இதற்கெல்லாம் இந்தியா ஒருபோதும் இடம் கொடுக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடன் மோத வேண்டும் அமெரிக்கா, அதை விட்டுவிட்டு இந்தியா முதுகில் ஏறி சீனா வீழ்த்தலாம் என்று பார்த்தால், இவ்வளோ மக்கத்தொகை கொண்ட ஒரு நாட்டில்
அண்டை நாடுகளை பகைத்து கொண்டால் என்ன ஆகும் தெரியுமா? பெரிய பிரச்சனையாகும். அதனால் நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் வாங்குகின்ற பாதுகாப்பு கருவியாக இருந்தாலும் சரி, அடுத்த நாட்டுவருக்கு எதிரானது கிடையாது, நம்ம நாட்டு பாதுகாப்புக்கானது. அதனால் ட்ரம்ப் இதை எப்போ புரிஞ்சு கொள்ள போகிறாருன்னு தெரியலை. எப்போதும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா நாம் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், கொரிய தீபகற்பமாக இருக்கலாம், இல்லை ஜப்பானாக இருக்கலாம், இல்லைனா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளாக இருக்கலாம். ட்ரம்ப் சொன்ன உடனே வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக சிந்தித்து சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு அமெரிக்க பொருட்களுக்கு தடையும் தொடரும் என்று சொல்லிட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யாமல் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 25% வரி உயர்வை போட்டு இந்தியாவை அழுத்தலான்னு பார்த்தாரு. அதுக்கு வேலைக்கு ஆகலை. ஸோ இந்தியாவே வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு தான். அதனால் எங்களிடம் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை நாங்களே எங்கள் நாட்டில் விற்றுப்போம். அப்படி இல்லையா, நாங்கள் ஏற்றுமதி பண்ணால் கூட அந்த வேலை உன் தலையில் தான் வெடியுண்டா சாமி அப்படின்னு சொல்லியிருப்பதனால ட்ரம்ப்புக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள். ஸோ இந்த வரி உயர்வை திங்கட்கிழமைக்குள்ளே வந்து திரும்ப பெறுவார் ட்ரம்ப். நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு பொருளாதார வல்லுநர் சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆனது காலியாகிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள 2 வேறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. இந்த 2 வேறுபட்ட கருத்துக்களே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்து இந்த காங்கிரஸை காலி பண்ணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. நன்றி நண்பர்களே.